ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 14வது வாரத்தோட 3வது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங்ஸ் பயங்கரமாக மாதம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வினோத் அவர் வாயால் ஒரு சில விஷயங்கள் சொன்னது பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருக்கு. குறிப்பாக பிஆரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவரே இன்றைக்கி ஒரு விஷயத்தை என் பாக்கியா வருவான்னு நினச்சேன், ஆனால் அந்த வீடியோவில் என்னோடய பிஆர்ஓ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பிஆர்ஓ பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இப்போ பிஆர்ஓ வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்துட்டுருக்கு. முதலேருந்தே இது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இப்போ இவர் சொல்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வியானா விஜய் பார்வதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற விஷயங்களை மறைமுகமாக நீ ஏன் பேசலை அப்படின்னு நம்ம ரம்யா கிட்ட கேட்கும்போது தெரியுது இவங்க விஜய் பார்வதிக்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் என்ன பேசுகிறாங்க தெரியல. அதனால தான் இப்போ சேண்ட்ரா அவங்க தாக்கிட்டு இருக்காங்களோ அப்படி மாதிரியும் தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இதில் எனக்கு இவங்க சூப்பராக இருக்குது, ஒருத்தங்க எனக்கு இரிட்டேட்டாக படுது, இவங்க வந்திருக்கவே கூடாது இந்த வீட்டில் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய காணவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,63,334 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48.63. ஸோ இப்போ வினோத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வினோத் தான். அதுவும் மொத்த வீடு வினோத்துக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் திவாகரை கலாய்க்கிற விஷயங்கள், திவாகரை பற்றி பேசுகிற விஷயங்கள் சுத்தமாக சரியில்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் திவாகரும் இருக்கார். எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே இப்போ பண்ணும்போது கீழே தான் விழும்போது கண்டிப்பாக யாருக்காவது கோவம் வரும். பட் அதையும் தாண்டி பிரவீன் ராஜும் இவங்களும் சேர்ந்து திவாகரை கலாய்க்கிறது கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருக்காரு. அவன் 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், இது மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு போல இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, அமித் அவர்கள் ஒரு விஷயத்தை வேறு ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா உள்ளே போய் நான் வினோத்துக்காக கண்டிப்பாக நிற்பேன், வினோத் பெட்டியில் கை வைக்க விடமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அமித்துக்கு வினோத்தை பற்றி வினோத் ரசிகர்களை கமெண்ட்ஸ் போட்டுருப்பாங்க போல இருக்குது. நீங்கள் உள்ளே போய் கொஞ்சம் சொல்லுங்கள், அவர் ரொம்ப லோன்லியாக இருக்கார், அவர் ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதை வேறு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு வினோத்னா டைட்டில் வினராக வரணும் வேறு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இவர் இந்த மாதிரி வாய விட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பிஆரை பற்றி இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. என்னென்னா 7.5 அப்படின்ற ஒரு விஷயத்தை திவ்யா கிட்ட சண்டை போட்டார். ஆனால் இந்த 2 வாட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சரி நேற்றும் சரி 7.5 ஒரு வார்த்தையை கானவனத்தை திவாகர்கிட்ட சொல்கிறாரு. இது மட்டும் நியாயமான்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 2வது பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்கள ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,680 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.45. இன்னுமே திவ்யாவும் அரோராவும் விஜய் பார்வதி கமருதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல அரோராவும் திவ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தலை வலிக்குதுன்றாங்க திவ்யா. அதுக்கு அரோரா எனக்கு என் தலைவலி போன சனிக்கிழமையே போயிடுச்சு அப்படின்னு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஏன் மாறி மாறி திரும்பவும். நேற்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கமருதன் விஜய் பார்வதி எப்படி பேசினாங்க, எப்படி அந்த காரில் இது பண்ணாங்க, அது எல்லாத்தையும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் விஜய் பார்வதி வச்சே 2 பேரும் பண்ணுறாங்களேன்றது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்றும் அந்த பணப்பெட்டி டாஸ்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 40 எவ்வளோ சம்திங் ஏர்ன் பண்ணாங்க பணப்பெட்டியில். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா மொத்தமாக சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா இந்த டைட்டில் வாங்குறதுக்கு தகுதி இருக்கா என்றது நீங்கள் சொல்லுங்கள். மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,841 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.14. ஸோ சபரிக்கு ஓட்டு கேட்டு உள்ளே நம்ம திவாகர் கேட்டது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா உள்ளே இந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணலாமா? இப்போ திவாகருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்கள இவர் இது பண்ணுற மாதிரி தானே, அது என்ன சொல்லுவாங்க, கேன்வாஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாருமே சேர்ந்து அவர் ஓட்டை போடுங்க அப்படின்னு அப்படி பேசினாருன்னா மற்ற 5 பேருக்கு அது ஹர்ட்டை தராதா? ஏன்னா நேற்று பிக் பாஸ் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார், வெளியில் நடக்கிற விஷயங்களை உள்ளே சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தானே இதுவும் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சபரிக்கு இந்த டைட்டில் கிடைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவர் தான் இந்த பெட்டி எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,596 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.71. விக்ரம் உண்மையிலேயே பயங்கரமான கிளவரான ஒரு ஆள். ஏன்னா இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமான ஒரு பரிமாணத்தை நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்காரு. என்ன ஒரு நடிப்பு. ஸ்டார்டிங் வியானா பேசும்போது இதுக்கு மேலே என்னால் யாருக்கிட்டேயும்
குறைய சொல்லி இருக்க முடியாது, நான் உன் கையை பிடிச்சிட்டு இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க அப்படியே இல்லை எமோஷனல் ஆகாதீங்க, நான் என்ன சொல்ல வரணும் சொல்லுன்னு சொல்லிட்டு முதலை கண்ணீர், அதுக்கப்புறம் ஃப்ராடு உங்களுக்கு தான் ஏற்ற மாதிரி அப்படின்னு வக்கரம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தனியாக போய் உடஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட நான் பேசணும்னு சொல்லியிருப்பார். பிக் பாஸ் கிட்ட போயிட்டு நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிறேன்ருப்பார். ஸோ பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டார். ஒன்றா அங்கேயே வந்து சொல்லியிருப்பார், பிக் பாஸ் வந்துட்டு இதெல்லாம் சொல்லாதீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கணும், அதாவது தோண்டும் போது டைமண்ட் கிடைக்கிற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பார். நான் இல்லை பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் நம்ம சொல்லியிருப்பார். வெளியே வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருப்பார், பணப்பெட்டி நான் எடுக்க போகிறேன், நீங்கள் யாரும் கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வினோத் கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் பணப்பெட்டி எடுக்க போகிறதில்ல, ஏன்னா மக்கள் எப்படி மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அதனால் பணப்பெட்டி எடுக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு மக்களை மையப்படுத்தி வினோத் கிட்ட சொல்கிறார். எங்கே வினோத் எடுத்துகிட்டு போகிறாரோன்ட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டார். அதே மாதிரி அவரோட எடுக்க மாட்டாங்கன்னா அவள் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படி மாதிரி சொல்லிட்டார். இப்போ வியானா அதை தான் சொல்கிறாங்க, யார் ரம்யா கிட்ட. அப்படி பார்த்தா இவர் வந்து நடிக்கிறது ஃபுல்லாக வந்து அழுகிறது எல்லாமே நாடகமாக இருக்கு. வந்தவனே என்கிட்ட அப்படி தானே சொன்னார், என் கையை பிடிச்சிட்டு வருவேன்னு, இப்போ தான் பணப்பட்டு வந்துச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியது, ஏன் நீ உள்ளே ஒன்றும் உட்காந்துட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,410 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.0. எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்துட்டு இவங்க தான் போவாங்களோன்ற மாதிரி தோணுது. பெட்டி எடுத்துகிட்டு போகிறதும் சரி, இல்லை அப்படியே வீட்டை விட்டு கிளம்புறதாலும் சரி அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்துட்டு ரம்யா வந்து நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இல்லை கேட்க முடியலனாலும் வெளியே போய் கேட்க போகிறேன்றாங்க. அதே மாதிரி சாண்ட்ராவை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பிக் பாஸுமே வந்துட்டு நேற்று அதெல்லாம் ட்ராமா இல்லை ட்ராமான்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கோ இந்த ஒரு கார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சாண்ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயங்கரமாக வெடிச்சதோ இல்லையோ வெளியே பூதாகரமாக வெடிச்சிருக்கு, அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. அதுலேயும் பிரஜன் பேசுகிற விஷயங்களை கேட்டு இன்னும் அதிகப்படியான விஷயங்கள்லாம் போகுது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து நான் எல்லார் மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் போட போகிறேன் சாண்ட்ராவை பற்றி தவறாக பேசுகிறவங்க மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாமல் இன்னும் வந்து அதிகப்படியாக வந்து பாட்டு போடுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி இன்னும் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு பக்கம் வந்து விஜய் பார்வதியை கலாய்க்கிற விஷயங்கள் ஒரு பக்கம், கமருது 2 பேரும் கலாய்க்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் போனாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோட விஷயங்கள் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. அதை வந்து பிரஜன் ஸ்டாப் பண்ணாவே போதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஓகே சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. இவர் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா உள்ளே வந்துட்டு சூப்பராக ஒரு செம்மையான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து கவினுக்கு வந்துட்டு நம்ம பிரதீப் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், உள்ளே வந்து பலாரம் அடைஞ்சிருப்பார். அப்போ வந்து அப்படியே வந்துட்டு ஒரு டிராஸ்டிக்காக மாறிச்சு. அந்த விஷயத்தை வந்து பிரதீப் வந்து அவருடைய சீசன் 8 சொல்லியிருப்பார், சூப்பராக இருந்திருக்கும். சீசன் 7 இதை நான் பண்ணேன் அவனுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கூட வந்து சாண்ட்ராவோட விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு பிரஜன் ஒரு விஷயத்தை பண்ணலாம், ஆனால் அவர் அதை பண்ணுறாமல் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கமருதீன் பற்றி நல்லவர்ன்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்தால் கல்லடி விழும், அதனால தான் வந்து காலில் விழுந்தார் அன்றைக்கி அப்படின்றாரு. மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதை விட்டுட்டு அழகாக பிரஜன் உள்ளே என்ட்ரி கொடுத்து சூப்பராக வந்து நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு திட்டி இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். பண்ணிவிட்டு இல்லைனா பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிட்டார்னா இது அப்படியே மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பிரஜனோட என்ட்ரிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். சரி, இவங்களாம் மொத்தமாக உங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,35,861 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்ற மாதிரி வந்து வியானாவும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. டபுள் எவிக்ஷனா என்னையா ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இருக்குது. சரி, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.